ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 4 14வது ஸ்லோகம் பார்க்கலாம். தஸ்ய சக்ஷிதி பயோ மகோ நில தியோ மகத் பிரகிருதி சப்த காவிருதீஹி தத்ததாத்மகதயா விஷன் சுகி யாதி தே பதமனாவிருத்தம் விபோ. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பிரம்மலோகத்திலேருந்து வைகுண்டத்தை அடையும் பாதையை நன்னா வர்ணிக்கிறார் பட்டத்திரி. அதாவது பிரம்மத்தை சுற்றி 7 சுற்று இருக்குமா. அந்த 7 சுற்றுகள் என்னென்னாக்க நிலம், நீர், காற்று, தீ, அப்புறம் வெளி ஓப்பன் ஸ்பேஸ், மகத் தத்துவம், மூல பிரகிருதி. இந்த 7 சுற்றுகள் ஒவ்வொன்றையும் தனக்குள் இருக்கும் பகவான் தான் அவளுக்கு தெரியுமா, அந்த ஞானிகளுக்கு. அதை நன்னா உணர்ந்திருப்பாவா. அதனால் ஒவ்வொரு சுற்றுக்குள்ளும் நுழைந்து ஆனந்தமாக அதை கடந்து பிரஜா நதியை அடைந்து அதுக்கப்புறம் உன்னுடைய வைகுண்டத்தை அடைகிறார்கள். அந்த வைகுண்டத்திற்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. காலம், தேசம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. அப்படிப்பட்ட வைகுண்டத்தை அவர்கள் அடைகிறார்கள் அப்படின்னு பட்டதிரி விவரிக்கிறார்.